ஹலோ அதில் என் தங்கச்சி வந்துட்டு பீட்ஸா செஞ்சுருந்தாங்க. அது வந்து எப்படின்னு நான் ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எப்பவும் போல் பீட்ஸாவுக்கு வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கணும். அளவு வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட் பீட்ஸா டோக்கு வந்துட்டு 300 கிராம்ஸ் மைதா எடுத்துகிட்டு 50 ml ஆயில் சேர்த்து அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இடையிலே பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருக்கும். ஈஸ்ட்டையும் சேர்த்து அந்த தண்ணியோடைய வார்ம் வாட்டரில் ஈஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணி பீட்ஸா டோ வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள்னு நினச்சிடாதீங்க. என் தங்கச்சி வந்து ரொம்ப வந்து அதை 10 நிமிஷத்துக்கு மேலே நீட் பண்ணி எடுத்தா. அதனால தான் நல்லா வந்துச்சு சாஃப்டாக. இந்த மாதிரி நல்லா நீட் பண்ணிக்கணும் ஒரு ஒர்க் ஏரியாவில். அதுக்கப்புறம் வந்து ஒரு பாலில் ஆயில் சேர்த்துட்டு அதில் வந்து இதை சேர்த்து ப்ரூஃப் பண்ணி விடணும். அது ப்ரூஃப் ஆகுறது வந்து 1 hour ஆகும். அதுக்கு இடையில் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் வந்து என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஆனியன், ரெட் கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம், கேரட், மஷ்ரூம், அப்புறம் ஸ்வீட் கார்ன் எல்லாம் சேர்த்துருக்கு. நல்லா இந்த மாதிரி ப்ரூஃப் ஆனதுக்கப்புறமா வந்து இதை வந்து பாதியாக எடுத்துக்கிட்டு 2 பீட்ஸாவாக செய்ய போகிறேன்னு சொல்லிட்டா. அதனால் அதே மாதிரி 2ஆக செஞ்சு பீட்ஸா மாதிரி நல்லா அந்த மாதிரி திரட்டி எடுத்துகிட்டு அதில் வந்து 4 ஸ்பூன் வச்சுட்டு ஹோல் போட்டு அது மேலே வந்து பீட்ஸா சாஸ், இது வந்து கடையில் வாங்கினது தான். பட் அதுவும் செய்ய தெரியும். அது வந்து எப்படின்னு சொல்லி அவகிட்ட கேட்டு ஒரு வீடியோ போடுறேன். இதில் வந்துட்டு ஃபஸ்ட் லேயரில் சீஸ் ஆட் பண்ணியிருக்கா. ஏன்னு கேட்டால் அப்போ தான் வந்து சீஸ் புல்லாகும்போது நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி சீஸ் சேர்த்துருக்கா. அதுக்கு மேலேயே வந்துட்டு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்காங்க. அது மேலே கேரட், கேப்சிகம் எடுத்து வச்சுருந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் வந்துட்டு 1 by 1 ஆட் பண்ணி நமக்கு பிடிச்ச, அதாவது மஷ்ரூம் வந்து இதில் மெயினு. நமக்கு வந்து பன்னீர் பிடிக்கும் அப்படின்னா வெஜ் பீட்ஸாங்கிறதுனால பன்னீர் ஆர் மஷ்ரூம் நல்லாயிருக்கும். இதே சிக்கன் எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லி அதையும் கேட்டு ஒரு வீடியோ போடுறேன். இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டாங்க. மஷ்ரூம் வந்துட்டு இந்த மாதிரி ஆர்டராக வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தா இது வந்து பார்க்குறதுக்கும் அழகாக இருந்துச்சு, டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி கட் பண்ணி அது வந்து 1 by 1 ஆட் பண்ணிகிட்ருந்தாங்க. இதுக்கு மேலே வந்துட்டு மறுபடியும் சீஸ் கிரேட் பண்ணி வச்சுருக்கிறது வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். அது மேலே தான் வந்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் வந்து பீட்ஸா சீசனிங், மிக்ஸ்டு ஹர்ப் அது எல்லாமே சேர்த்துக்கலாம். சீஸ் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் வந்துட்டு ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே ஸ்வீட் கார்ன் வந்து நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக இருந்துச்சு. அது ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் சேர்த்துட்டு ஓடிஜியில் வந்துட்டு 15 மினிட்ஸ்க்கு 200 டிகிரி செல்சியஸில் வச்சு எடுத்தால் பீட்ஸா ரெடி ஆகிடும். டபுள் ராட் வைக்கணும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு 15 மினிட்ஸில். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வீடியோஸ்க்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. இது வந்து சேம் லைக் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம்.